வணக்கம் சகோதரிகளே. நான் உங்கள் அபிமான தோழி வசந்தா விவேக், மிட்லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சோல்ஃபுல் அபண்டன்ஸ் சர்க்கிள் விமென் கம்யூனிட்டி. வெல்கம் டு டே 21 அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் 21 days abundance attraction challenge. நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் பண்ண போறோம். ஸோ உங்களை அபரிமிதத்துக்கு கொண்டு போறதுக்கும் உங்களோட அபரிமித போர்ட்டலை ஓபன் பண்றதுக்கும் உண்டான முக்கியமான ஒரு டாஸ்க். அதனால தான் நான் இந்த டாஸ்கை கடைசி நாளுக்காக வேண்டி ஒதுக்கி வச்சிருந்தேன். ஸோ இந்த டாஸ்க் நீங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? இன்னைக்கு உள்ள டாஸ்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டிவேட்டிங் அபண்டன்ஸ் போர்ட்டல். உங்களுக்கு உண்டான அந்த அபண்டன்ஸ் போர்ட்டலை ஆக்டிவேட் பண்ண போறோம். அபண்டன்ஸ் போர்ட்டல்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கும் ஒரு அபரிமிதத்தை அட்ராக்ட் பண்றதுக்கு நமக்குன்னு ஒரு ஹையஸ்ட் லெவல் இருக்கும். அதைத்தான் நாம அபண்டன்ஸ் போர்ட்டல்னு சொல்றோம். நமக்கு அபண்டன்ஸ் வர்றதுக்கு உண்டான வழி, நமக்கு நம்ம வாழ்க்கையில அபரிமிதத்தை கொண்டு வர்றதுக்கு உண்டான வழி, அதுதான் அபண்டன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஒரு விதமான அஸ்ட்ராலஜிக்கல் எனர்ஜி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சோ அந்த அஸ்ட்ராலஜிக்கல் எனர்ஜி ஒண்ணு சேரும் போது நமக்கு அந்த அட்ராக்ஷன் நடக்கும். எப்படி நம்ம ஒரு சூரியன் எஃப்எம் கேட்கும் போது அந்த பர்டிகுலர் 93.5 அப்படிங்கிற சூரியன் எஃப்எம்க்கு நீங்க டியூன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூரியன் எஃப்எம்மோட பாடல்கள், இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் கிடைக்குமோ, அதே மாதிரி யூனிவர்ஸுக்குன்னு சில ஃப்ரீக்வன்சி இருக்கு. அபண்டன்ஸுக்கு, ஹெல்த்துக்கு, வெல்த்துக்கு அப்படிங்கிற சில எனர்ஜி இருக்குது, சில ஃப்ரீக்வன்சி இருக்குது. எப்ப நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு, அந்த எனர்ஜிக்கு, அந்த வைப்ரேஷனுக்கு மேட்ச் ஆகுறீங்களோ, நீங்க அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்க வாழ்க்கையில. அந்த மாதிரி அபண்டன்ஸோட எனர்ஜி, அதைத்தான் நாம அபண்டன்ஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு அபண்டன்ஸ் ஆக்டிவேஷன் டாஸ்க் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய, மிக சந்தோஷமான ஒரு வரம் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன வரம் அப்படின்னு கேக்குறீங்களா? கடவுள் உங்ககிட்ட இன்னைக்கு தோன்றி சொல்லி இருக்கிறாங்க, உன்னோட அக்கௌண்ட்ல, உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 50 லட்சம் பணம் அக்கௌண்ட்ல போட்டிருக்கிறேன். நீ அந்த 50 லட்சத்தையும் உன் இஷ்டப்படி இன்னைக்கு இரவு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ செலவழிக்கணும். உன் பேங்க் அக்கௌண்ட்ல அந்த பணம் எதுவுமே மிச்சம் இருக்க கூடாது. உனக்கு நான் கொடுத்த அந்த 50 லட்சத்தையும் நீ இன்னைக்கு இரவுக்குள்ள எல்லாத்தையும் செலவழிச்சிடணும் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்னங்க மனசுல நினைக்கிறீங்க? ஆஹா, இந்த வரம் நிஜமா நடக்காதா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? கூடிய விரைவில் இது உங்க வாழ்க்கையில நடக்குங்க. அதை நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. சோ இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா, உங்களுக்கு கிடைச்ச அந்த 50 லட்சத்தை நீங்க எப்படி செலவழிக்க போறீங்க, என்னெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கறத நீங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணணும். அதை எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க. நல்ல காஸ்ட்லியான பொருட்கள், நீங்க இதுவரைக்கும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்காம இருந்த பொருட்கள் அப்படியெல்லாம் இருக்கும்ல. ஒரு ரூபி நெக்லஸ் வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டிருக்கலாம். இல்ல நீங்க ஒரு காஸ்ட்லி கார், BMW, ஆடி கார், அது மாதிரி ஏதாவது கார் வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க உங்க ட்ரீம் லிஸ்ட்ல என்னெல்லாம் நினைச்சிருந்தீங்களோ அதெல்லாம் கூட நீங்க நெட்ல தேடி பாருங்க. அதுக்குண்டான படங்கள் கிடைக்கும். அந்த படங்களை நீங்க டவுன்லோட் பண்ணி அந்த படங்களை நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த விலைக்கு இந்த பொருள் நான் வாங்குறேன், இந்த விலைக்கு இந்த பொருள் நான் வாங்குறேன் அப்படின்னு 50 லட்சத்துக்கும் நீங்க உங்க பொருட்களோட படங்கள் எல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி அதை குரூப்ல ஷேர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு அமேசான் அல்ல ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் சைட்டுக்கு போய் உங்களுக்கு விருப்பமான பொருட்களை எல்லாத்தையும்
உங்க விஷ் லிஸ்ட்ல ஆட் பண்ணலாம், ட்ரீம் லிஸ்ட்ல ஆட் பண்ணி அதை வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு விருப்பமான பொருட்களை கார்ட்ல, ஷாப்பிங் கார்ட்ல ஆட் பண்ணி அதை நீங்க வாங்காட்டாலும் பரவாயில்ல, ஷாப்பிங் கார்ட்ல ஆட் பண்ணி அதை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல போடலாம். இந்த டாஸ்க் உங்களுக்கு எப்படி உதவும் அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும், மணி லிமிட் அப்படின்னு நாம சொல்லுவோம், மணி தெர்மோஸ்டாட் அப்படின்னு நாம சொல்லுவோம். நம்மளால இவ்வளவு அளவுக்கு தான் ஒரு கம்ஃபர்டபுளா செலவழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நான் முன்னாடி இருந்த போதெல்லாம் என்னால ஒரு 500 ரூபாய் வரைக்கும் கம்ஃபர்டபுளா நான் செலவழிப்பேன். 500 ரூபாய் தாண்டி நான் செலவழிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு படபடப்பு வந்துரும், ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்னஸா நான் ஃபீல் பண்ணுவேன். ஐயோ காசு போகுதே, இந்த காசு திருப்பி எப்படி வருமோ அப்படின்னு நான் ஒரு படபடப்பு, நர்வஸ்னஸ், ஆங்ஸைட்டி அதை நான் அனுபவிப்பேன். அதனால என்னைக்குமே நான் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸோ, காஸ்ட்லியான பொருட்களோ, எக்ஸ்பென்சிவான பொருட்களோ வாங்கவே மாட்டேன். ஸோ அதைத்தான் என்ன சொல்றோம் அப்படின்னா நம்மளோட மணி தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்றோம். ஸோ 500 ரூபாய் அப்படிங்கிறது தான் என்னோட மணி தெர்மோஸ்டாட்டா முன்னாடி இருந்திருக்கு. அதனால அந்த யூனிவர்ஸும் என்ன நினைக்கும் அப்படின்னா, இவளுக்கு நிறைய பணத்தையும் நிறைய செல்வத்தையும் கொடுத்தா இவளால அதை ஹேண்டில் பண்ண முடியாது, ரொம்ப நர்வஸா ஆயிருவா, ரொம்ப ஆங்ஸியஸா ஆயிருவா, ரொம்ப படபடப்பா ஆயிருவா, அதனால அவளுக்கு உள்ள அந்த லெவலுக்கு 500 ரூபாய் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு யூனிவர்ஸ் நினைக்குமா. அதனால தான் நாம என்னைக்குமே நம்மளோட மணி தெர்மோஸ்டாட் அப்படிங்கறத, வெல்த் தெர்மோஸ்டாட் அப்படிங்கறத நம்ம ஹையா வச்சுக்கணும். சோ அப்படி ஹையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸ் நமக்கு அந்த எவ்வளவு ஹையா வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தையும் செல்வத்தையும் நம்ம வாழ்க்கையில கொடுக்குமா. இது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கறதுல மெயினான ஒரு கான்செப்டா சொல்லி இருக்கிறாங்க. சோ அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்ச அந்த 50 லட்சத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உற்சாகமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா செலவழிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க மணி தெர்மோஸ்டாட் எனர்ஜியை நாம இன்னைக்கு ஹை பண்றோம். உங்களோட அபண்டன்ஸ் போர்ட்டலை நாங்க இன்னைக்கு ஆக்டிவேட் பண்ணி விடுறோம். சோ இன்னைக்குல இருந்து உங்களோட அபண்டன்ஸ் கதவுகள், உங்க வாழ்க்கைக்கு உண்டான அபண்டன்ஸ் கதவுகளை நாங்க திறந்து விட்டுருக்கிறோம். சோ இன்னிலிருந்து உங்க வாழ்க்கையில செல்வ வளமும் அபரிமிதமும் நிறைஞ்சு இருக்க போகுது. சோ இந்த நேரத்துல உங்களுக்கு நான் என்னோட கோடானு கோடு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சேலஞ்ச் வெற்றிகரமா ஆனதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான். நீங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்ணதுனாலதான் இந்த சேலஞ்ச் ரொம்ப வெற்றிகரமா ஆயிருக்கு. இந்த 21 நாள் அபண்டன்ஸ் அட்ராக்ஷன் சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண உங்கள ஒருத்தங்களையும் நான் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இன்னைக்கு இந்த சேலஞ்ச் இதோட எண்டுக்கு வருது. இருந்தாலும் இந்த சேனல்ல இன்னும் பலவிதமான சேலஞ்சஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் வேணும். செல்ஃப் லவ் சேலஞ்ச் வேணுமா, டைம் மேனேஜ்மெண்ட் சேலஞ்ச் வேணுமா, பெட்டர் ஸ்லீப் சேலஞ்ச் வேணுமா, ரிலேஷன்ஷிப் சேலஞ்ச் வேணுமா, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி சேலஞ்ச் நீங்க விருப்பப்படுறீங்களோ அதை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த சேலஞ்சை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமா இருக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு தடவை நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு நாம கொடுக்கக்கூடிய வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா செலிப்ரேஷன் வீடியோ. ஸோ நாளைக்கு இந்த 21 நாள் அபண்டன்ஸ் அட்ராக்ஷன் சேலஞ்சை நாம வெற்றிகரமா முடிச்சதுக்காக வேண்டியும் அதை அடுத்த லெவலுக்கு நீங்க எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படிங்கறத பத்தியும் நாளைக்கு செலிப்ரேஷன் டே அப்படிங்கறதுல நான் வீடியோவா போடுறேன். அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி. நாளைக்கு சந்திக்கிறேன்.